வணக்கம். இந்த பொசிஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த பொசிஷனோட கண்டினியூஷன். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து சரியான மூவ் கண்டுபிடிக்கணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டுக்கு ஒரு 3 to 5 minutes யோசிங்க. ஒயிட் டு ப்ளே. ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேமில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன். கேமில் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ரூக் D1 ஆடினாங்க. ரூக் D1 வந்து ரொம்ப நேச்சுரலான மூவ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து இமீடியட்டாக லூசிங். ஸோ இதுக்கப்புறம் எப்படி கேமில் கண்டினியூ ஆச்சுன்னு சும்மா காட்டுறேன். ரூக் D1க்கு என்ன பண்ணாங்கன்னா இப்போது பிஷப் H6, அதுக்கு வந்து இப்போது ரூக் E1 திரும்பி ஆடினாங்க. குயின் C6, இப்போ C4லேயே பான் அட்டாக்ல இருக்குது. E3 மாதிரி த்ரெட்ஸும் வருது. B5, A takes B5, C takes B5 அண்ட் குயின் D5, குயின் F6, E3 செக்கு, கிங் H2, குயின் F7. இப்போது குயின் D8 செக்கு, கிங் H7. இப்போது குயின் D3ன்னு கேப்சர் பண்ணால் குயின் F2 செக்கு போட்டு E1ல ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் ரூக் C1 அண்ட் குயின் F2, E2, பிஷப் G7, அப்புறம் பிளாக் வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேமில் பார்த்தோம், ரூக் D1 ஆனதுக்கப்புறம் அந்த கனெக்டட் பாயிண்ட்ஸை வச்சுட்டு பிளாக் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல சரியான மூவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குயின் டேக்ஸ் D3. இப்போது E1 ரூக் சும்மா போகிற மாதிரி இருக்குது. பட் பிஷப் இன்டு E1. இப்போ பிஷப் இன்டு E1 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பிகாஸ் E இன்டு D3 கேப்சர் பண்ண முடியாது. E இன்டு D3 கேப்சர் பண்ணால் ரூக் இன்டு E6 கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பிஷப் இன்டு E1 தான் கேப்சர் பண்ணி ஆகணும். பிஷப் இன்டு E1. இப்போ வந்து பார்த்தோம்னா குயின் E3ன்னு வச்சதுக்கப்புறம் பிஷப் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் குவைட் சர்ப்ரைஸ் இல்லையா? பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருக்குது பிஷப் ட்ராப் ஆனது. நார்மலாக யோசிக்கும் போகும்போது இது தெரியாது பிஷப் ட்ராப்டுன்னு. ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பிஷப் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் எக்ஸாம்பிள் பிஷப் இன்டு B4, A இன்டு B4 விளையாடிட்டு குயின் இன்டு C4 விளையாட முடியும். குயின் இன்டு B6. ஸ்டில் வந்து இந்த பொசிஷன் பிளாக்கு தான் பெட்டர். பட் ஆனால் இமிடியேட் லூசிங் கிடையாது. ரூக் D1 வந்தது. ரூக் D1 வச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக லூசிங் ஆயிடுச்சு. பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆடி இருந்தால் ஒயிட் இமீடியட்டாக லூசிங் இருந்திருக்காது. மேபி ட்ரா சான்ஸ் கூட கிடச்சிருக்கலாம். லேட்டரா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரூக் D1 வந்து டைரெக்டாக லூசிங் ஆகுது. இந்த இடத்துல குயின் இன்டு D3 தான் பெஸ்ட் ட்ரை. நீங்கள் என்ன மூவ் வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குயின் D3 பார்த்துட்டிங்களா, இல்லை ரூக் D1 தான் யோசிச்சிருந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.